டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்மளோட இணைந்திருப்பவர் விஜயின் ஆதரவாளர் திரு பம்மல் கந்தசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் திரும்பவும் மக்கள் சந்திப்புக்காக தயாராயிட்டாருன்னு சொல்றாங்க. டிசம்பர் 4ஆம் தேதி போயிட்டு சேலத்துல பரப்புரை ஆரம்பிக்கிறதா சொல்றாங்க. ஆனா போலீஸ் நிராகரிக்கிறாங்க. கார்த்திகை தீபம் டிசம்பர் 3, 4 அப்படின்னு சொல்றாங்க. வேணும்னே போயிட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு கொடுத்துட்டு இங்க பாருங்க போலீஸ் எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் நடக்குது. சேலத்துல தான் நாங்க பர்மிஷன் கேட்கணும். எனக்கு அது லாஜிக்கே புரியல. ஆக்சுவலா நீங்க நிராகரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா எப்படி வேணாலும் நிராகரிப்பீங்க. அந்த மாதிரி இதுதான். இந்த மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஏன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு திமுக காரங்க தமிழ்நாட்டில் எங்கேயுமே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டாங்களா? உதயநிதி எங்கேயும் போக மாட்டாரா? ஸ்டாலின் எங்கேயும் போக மாட்டாரா? அப்போ பெரிய அளவிலான அரசியல் நிகழ்வு அது எப்படி நீங்களே ஒரு கற்பனையில சொல்லலாம்? எந்த கட்சியும் எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணாதா? நீங்க விஜயை முடக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஏதோ ட்ரை பண்றீங்க. ஆனா ஒரு தப்பு திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த தப்பு உங்களுக்கு 2026 ரிசல்ட்டா கிடைக்கும். நீங்க அடக்க அடக்க மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுது. இது நீங்க கார்த்திகை இல்லாட்டா கூட இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இதெல்லாம் இதுவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறது தானே. நீங்க சொல்லுங்க, பரவாயில்ல. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நாங்கள் இதுவரை நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம்? எப்போ எந்த பர்மிஷன் கொடுத்தாலும் சரி, அது டேட்டானாலும் சரி, இல்லை இடமானாலும் சரி, நாங்கள் கொடுப்போம். அவங்க அதுக்கப்புறம் இது வேறு ஏதாச்சும் சொல்லுங்கம்பாங்க. சரின்னு அவங்க வழியிலேயே போய் வேறு டேட் சொல்லுவோம், இல்லை வேறு இடம் சொல்லுவோம். அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். பட் வர்றதை உங்களால் தடுக்கவே முடியாது. திருவண்ணாமலை கேட்குறோம், நாங்கள் சேலத்துக்கு போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் திருவண்ணாமலையில் காவல்துறை அங்கே சேலத்துலேருந்து கொஞ்சம் டிப்ளாய் பண்ணுவாங்க. அங்கே சில பாதுகாப்புகள் அதிகமாக இருக்கும். எத்தனை லட்சம் பேர் கூடுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். அப்படின்னும் போது இங்கே உண்மையிலே காவல்துறைக்கு பிரச்சனை அப்படிங்கிறது உண்மை தானே? அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 6ஆம் தேதி பாபர் மசூதி. எத்தனை பேருங்க காவலுக்கு நீங்கள் வைக்க போகிறீங்க? எங்களுக்கு நீங்கள் எத்தனை பேர் வருவீங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வைக்க போகிறீங்க. எல்லா காவல்துறையும் கொண்டு போய் திருவண்ணாமலையில் நிப்பாட்டுற மாதிரியே பேசுகிறீங்க. ஏன் பக்கத்தில் சேலம் மட்டும்தான் மாவட்டம் இருக்கா? சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சா, பண்ணணும்னு நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? இதுவே அன்னைக்கு திமுக உதயநிதி அங்கே போறாருன்னா இதை சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. அப்போ உங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அந்த அஜெண்டாவை அரசு மிஷினரியில உள்ள பெயர்களை பயன்படுத்தி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறீங்க. சேலத்துல இருந்து போலீஸ் வரலன்னா திருவண்ணாமலைக்கு போலீஸே கிடையாதா? ஆளே கிடையாதா? இல்லை சார், நீங்க விஜய் போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. லெட்டர்ல போலீஸ்காரங்களும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் வருவாங்கன்னு ஒரு கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கல. லெட்டர் முழுமையாவே இல்லை. அப்படின்னும் போது நாங்கள் அதை வச்சு எப்படி எதையாச்சும் ஒன்று சொல்லுங்க. ஒன்று போலீஸ் அங்கே இல்லை, திருவண்ணாமலைக்கு போகணும் அப்படின்னு எல்லாமே காரணமா இருக்கு. நீங்க இதெல்லாம் காரணங்க. ஏன் உட்கார்ந்த இடத்துல இப்போ திமுக ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்களா? திமுகலாம் லெட்டரே கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். எடுக்கிறான்னா ஆன் தி டேபிள்ல நீங்க கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கு தெரியாதா? அதெல்லாம் கிடையாதுங்க. நான் எத்தனை தடவை நான் லெட்டர் கொடுத்துருக்கேன். லெட்டர் கொடுக்கும்போது ஏதாச்சும்னா, சார் இதை மட்டும் மாத்துங்க சார் இதை சொல்லுங்க சார், இது மிஸ் ஆயிடுச்சு சார், எல்லாம் சொல்லுவாங்க. அது என்ன கம்பசூத்திரமா இல்லை எக்ஸாம் எழுதுறாங்களா? எழுதி கொடுத்தவொடனே திருத்துறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆன் தி ஸ்பாட்ல எல்லாமே பண்ண முடியும். ஒரு வேளை அவன் எழுதியே கொடுக்கலங்க, நீங்க என்ன பண்ணலாம்? சார் அது மிஸ் ஆயிருக்கு, நீங்க உடனே எழுதி கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இது காரணம் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படுது, அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். டேட் பிரச்சனையா இருக்கு. 6ஆம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் அப்படின்னு. அதான் சார், நீங்க ஒண்ணு லெட்டர் சொல்லுவீங்க, இல்ல நம்பர் எழுதுனேன்பீங்க, இல்ல டேட் பிரச்சனைம்பீங்க, எதையாச்சும் சொல்லுங்க. இதே கேள்வி நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதே 4ஆம் தேதி உதயநிதி சேலத்துக்கு போறாரு, விடுவீங்களா மாட்டீங்களா? மாட்டீங்களா? பதில் மட்டும் தான் வேணும். இல்ல சார், உதயநிதி அந்த இடத்துல அதாவது முக்கியமான திருவண்ணாமலை தீபம் போறதா இருந்தா போக விடுவீங்களா மாட்டீங்களா? சார் விடுவாங்க கண்டிப்பா. ஆனா இருங்க, விஜய்க்கு எவ்வளவு கூட்டம் கூடும், எவ்வளவு போலீஸ்காரங்க உங்களுக்கே தெரியும். அப்ப உதயநிதிக்கு கூட்டம் கூடாது. கம்பேரிட்டிவ்லி சார், நீங்க நீங்களே சொல்றீங்க எத்தனை லட்சம் பேர் வருவாங்க, எத்தனை கூட்டம் கூடுன்னு நீங்களே. விஜய்க்கு கூடுற கூட்டம் உதயநிதிக்கு கூடுற கூட்டமும் ஒண்ணு கிடையாதுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? அது ஒரு வகையில செய்தி, இது மக்களுக்கு உண்டான செய்தி, நீங்க கவனிச்சுக்கோங்க. ஆனா உதயநிதி போனா இவர்கள் என்ன வேணாலும் செய்வாங்க. தனியா நடந்து போனாலே பாதுகாப்பு போடுவாங்க. கூட்டமே இல்லாட்டாலும் 2 சைடு ஆளை நிப்பாட்டி செவத்தை பார்க்க நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. நான் எத்தனை இடத்துல பார்த்துருக்கோம். அவர் கூட்டம் கூடாதுங்கிறது நிதர்சனமான உண்மை, அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்ப எத்தனையோ இடத்துல வாக்கிங் போய்கிட்டு இருக்காரு. ஆனா தளபதி அவர்கள் அந்த இன்டென்ஷன்ல அவங்க நிப்பாட்டல. அவர்களுடைய இன்டென்ஷன் வேற. நம்மளை அது பண்ணி பாக்குறாங்க, அவங்களுடைய ஆளுமையை காட்டுங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க டேட்டா மாற்ற சொன்னா நாங்க மாற்ற போறோம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க இடத்த மாற்ற சொன்னாலும் நாங்க மாற்ற போறோம், எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல அந்த இடத்துக்கு வேணும் வேற டேட்டு கொடுக்க போறோம், சரிங்களா? அதனால
கண்டிப்பாக இனிமே நடக்கிறத உங்களால தடுக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் எடக்கு முடக்கா பண்ணி மக்கள் மத்தியில உங்க பேரை நீங்க கெடுத்துக்கலாம். மக்கள் பார்த்துக்கிட்டு இல்ல இருக்காங்க. சார், மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. உங்க பேர நீங்க எடுத்துக்கலாம் எல்லாம் சொல்றீங்க. இப்ப வந்து எஸ்ஓபி வேணும் அப்படின்னு கேட்டது தாவேக்கா தான். அதனால ஹைகோர்ட்லாம் உச்சநீதிமன்றம்லாம் போயிட்டு தமிழ்நாடு அரசுக்கு வந்து சொன்னாங்க. எஸ்ஓபி வந்து ஒரு டிராஃப்ட் மட்டும் வெளியாச்சு. அதோட ஹியரிங் இன்னைக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வருது. மேபி இந்த இன்டர்வியூ பப்ளிஷ் ஆகறதுக்குள்ள அதோட ஹியரிங் வந்து முடிஞ்சிருக்கலாம் என்ன ஒண்ணு. அந்த எஸ்ஓபி அப்படிங்கிறது இன்னும் இறுதியாகாத நேரத்துல, எஸ்ஓபியோட ஃபைனல் கைட்லைன்ஸ் இன்னும் வெளியாகாத நேரத்துல விஜய் வந்து இந்த மாதிரி குடுக்குறாரு. எஸ்ஓபி வெளியானதுக்கு அப்புறமா சொல்லணுமே. ஏன் எஸ்ஓபி இல்லாம இப்ப எத்தனை பேர் போய்கிட்டு இருக்காங்க? அதை கேட்க வேண்டியதானே. நாங்க என்ன கேட்டிருக்கோம் இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அநீதி நடக்குதுன்னு நீங்க ஆமா கேட்டுருக்கீங்க. எஸ்ஓபி எதுக்காக போயிட்டு இருக்கு? எஸ்ஓபி வந்து பஸ்ல போய் போற வழியில பிரச்சாரம் பண்றதுக்கு. ஆனா நீங்க பர்மனண்டான ஒரு பிளேஸ காட்ட, அந்த பிளேஸ்ல நாங்க கூடி அந்த இடத்துல நாங்க வந்து பிரச்சாரம் பண்ணிக்கலாம்னா அது எஸ்ஓபி. அதான் சார், அதுக்கு ஒரு இதுக்கு சம்பந்தம் இல்ல. பொதுக்கூட்டத்துக்கும் மாநாட்டுக்கும் வேற. பொதுக்கூட்டம்னு இல்ல, தனியா ஒரு பிளேஸ், ம். பிரைவேட் பிளேஸ்க்கு போயிடணும். இப்ப எடப்பாடியார்லாம் இடையில பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு 3 பிளேஸ் காட்டியிருக்கோம். இந்த பிளேஸ்ல நாங்க பண்ணிக்கிறோம்னு. அதுக்கும் கொடுக்கல. எஸ்ஓபி வந்து ரோட் சைடுல போய் ரோடுலயே நம்ம பிரச்சாரம் பண்றதுக்கு, ரோட் சைடு பிரச்சாரத்துக்கு தான் இந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அகைன் இந்த எஸ்ஓபி மற்ற பொதுக்கூட்டத்துக்கும் வேணும், வேண்டான்னு சொல்ல. பட் பொதுக்கூட்டத்துக்கு நாங்க விட்டுறோம், பிரைவேட் லேண்ட்ல இருக்கிறதுக்கு விட்டுறோம்னு இவங்களே வந்து தமிழக அரசே வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி தான் ஒரு 3 இடம் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நாங்க வச்சுக்கிறோம்னு. அந்த இடம் வந்து பொதுமக்களுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு இல்லாம இருக்கும். இல்ல நியூஸ் பேப்பர்ல வெளியானது என்னன்னா, விஜய் வந்து ஒவ்வொரு இடத்துல நின்னு பேசிட்டு போற மாதிரி தான் 3 விஜய் இடம் பிரைவேட் இடம், பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம, போக்குவரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள இடங்களை கொடுத்து இங்க போய் நின்னுக்கிறோம், இங்க நாங்க வந்து பிரச்சாரம் பண்றோம் அப்படிதான் சொல்லியிருக்கோம். நீங்க 2 விஷயம் பேசணும். ஒன்னு எஸ்ஓபி வேணும் அப்படின்னா யாருக்குமே நீங்க கொடுக்காதீங்க. இது வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாருமே பண்ணலையா? கேட்டா நாங்க வந்து ரோட்ல போய் ரோட் பிரச்சாரத்துக்கு தான் அந்த எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு நாங்க வந்து பிரச்சாரத்துக்கு கொடுக்கல. பட் பிரைவேட்டா ஒரு இடத்த எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல நீங்க எல்லா வசதியும் வச்சுக்கிட்டு அங்க நீங்க பண்ணுங்க, அதுக்கு நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்னு இந்த கவர்மெண்ட் நீதிமன்றத்துல சொல்லியிருக்கு. அப்ப கவர்மெண்ட் நீதிமன்றத்துல சொன்னதை நாங்க ஃபாலோ பண்றோம். எங்களுக்கு என்ன வேணும் அந்த இடத்த சொல்லியிருக்கோம். இப்ப நீங்க வந்து என்ன செஞ்சாலும் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்துல இருக்கிறீங்க. இல்லைன்னா தள்ளி அதை ஏதாச்சும் ஒன்று நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்றதோ இல்லை டீக்ரேட் பண்றதோ அந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க. இதை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், நீங்க மக்கள் கரெக்ட் சார். என்னன்னா ஒரு 3 இடம் சொல்றீங்களா, 3மே பிரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. 3மே வெவ்வேறு 2 மைதானங்கள், சீல்நாயக்கம்பட்டின்னு ஒரு இடம். அது வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி கிடையாது. அது வந்து மக்கள் கூறுற ஒரு இடம் தான். அங்க போயிட்டு அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, போக்குவரத்துக்கு இடையூறா உள்ள இடமோ மக்கள் பொதுவா பயன்படுத்துற இடமோ கிடையாது. அந்த இடம் வந்து இப்போ கூட்டம் கூடன்னா மட்டும்தான் உள்ள இடம். அந்த மாதிரி இடங்கள்ல தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நார்மலா என்ன செய்யறோம், அந்த ரோட்லயே போறோம், பஸ் ஸ்டாண்டு ஓரமா வண்டி நிப்பாட்டுறோம், அதுல போக்குவரத்து இருக்கும், மக்கள் கூடுற இடம், இல்ல உழவர் சந்தை அந்த மாதிரி இடம்னா சந்தைகளுக்கு அந்த மக்கள் வருவாங்க. இந்த மாதிரி இடம் கிடையாது இப்ப செலக்ட் பண்ண இடங்கள்லாம். இந்த இடத்துல போய் நின்று பேசும்போது எந்த விதத்திலையும் மக்களுக்கு இடையூறு இருக்காது. அந்த மாதிரி இடங்கள் தான் சொன்னோம். அகைன் நான் உங்க பேச்சுக்கே வரேன். எஸ்ஓபி இல்லாம இதுவரை யாருமே பண்ணலையா? ஏன் நேத்தோ முந்தானாத்தோ கூட கிட்டத்தட்ட 100 கார் அணிவகுப்புகளை உதயநிதி அவர்கள் பிரச்சாரம் மாதிரி தான் போய்கிட்டு இருந்தாரு. எந்திரிச்சு நின்று கை கொடுக்குறாரு, கையாட்டுறாரு, பின்னாடி ஒரு 100 கார் நிக்குது. பண்ணதான் செய்யறாங்க. அப்ப நீங்க வந்து உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணுவீங்க, உங்களுக்கு வேண்டாதவங்க கிட்ட வேற மாதிரி பண்ணுவீங்க. இல்ல நீங்க எஸ்ஓபி காரணம் காட்டி எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ணுங்க. இப்போ வந்து இன்னொரு குற்றச்சாட்டு சமீபத்தில் என்ன இருந்துட்டுங்கன்னா, எஸ்ஐஆர் பத்தி தாவேகாவினர் வந்து சில குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, திமுக ஆட்களுக்கு மட்டும் தான் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அந்த ஃபார்ம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த பிஎல்ஓவே வந்து அந்த எனுமரேஷன் ஃபார்மை மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதே கூட சார் விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் பார்த்து அதாவதுங்க பிஎல்ஓஸ்க்கு வந்து இந்த 1 மாசத்துக்குள்ள அவங்களால பண்ண முடியல. அவங்களுக்கு பயங்கர ப்ரெஷர். 4ஆம் தேதி ஆரம்பிச்சது. ஆனா 4ஆம் தேதி முழுமையா அவங்க பிரிண்டிங் ஆரம்பிச்சு அவங்க கையில எல்லாம் வந்து சேரல. 9ஆம் தேதியில இருந்து தான் ஒரு மாதிரி அவங்க ஒர்க் பண்ற அந்த மூடுக்கே வந்து ஒர்க் பண்ற அந்த அதாவது அவங்களுக்கு உண்டான தேவையான பொருட்கள்லாம் வந்து வந்தாங்க. 9ஆம் தேதி வரை அவங்க நெட்டும் சரியா ஒர்க் ஆகல. ஆன்லைன்ல போயும் செக் பண்றது எல்லாமே அவங்க வந்து அவங்களுடைய வெப்சைட்டையும் சரியா ரெடி பண்ணல. 9ஆம் தேதியில இருந்தா ஃபுல்ஃபில்ஸ்டா ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. பிஎல்ஓவுக்கு பயங்கர ப்ரெஷர். ஒரு நாளைக்கு 3 மீட்டிங் 4 மீட்டிங் கலெக்டர் கூட நடக்கலாம். அவங்களுக்கு சரியான ட்ரைனிங் கொடுக்கல. இந்த ப்ரெஷர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களால போக முடியாத சூழ்நிலையில அவங்களுடைய இந்த போக முடியாத சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு பிஎல்ஏ
டிஎம்கே காரங்க அவங்களுக்கு உதவி செய்யறேங்கிற பேர்ல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல போய் ஃபார்ம் எல்லாம் வாங்கி அவங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா, ஏன்னா சமீபத்தில் நடந்த திமுகவோட மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே இந்த பேச்சு வந்திருக்கு. என்ன வந்திருக்கு? நீங்க போய் சும்மா எல்லாத்துக்கும் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க, போய் திமுக ஆதரவாளர்கள் சிம்பத்தியர்களை ஃபர்ஸ்ட் பாருங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் தான் முழுசா நான் சொல்லிக்கிறேன், அது மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சமயத்துல நிறைய பேருக்கு ஃபார்ம் வரல, பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க திமுக காரனா என்ன பண்றான்னா, ஊர் மாத்தி போனவனையும் தேடி பிடிச்சு கொண்டு போய் கொடுக்குறான். இங்கன்னா ஒரு தெரு தள்ளி கூட மாறி இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் மாறிடுச்சு, கொடுக்க மாட்டோம். இல்ல அவங்களே வந்து வாலண்டியரா போய் கூப்பிடாதவங்களுக்கு எல்லாம் கொடுக்கல. இதை வந்து நாங்க நிறைய தடவை அட்ரஸ் பண்ணும்போது, கடைசி எங்க தலைவர் ஒரு வீடியோ சொன்னாரு, அதுக்கப்புறம் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்ப நாங்க என்ன பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு வரல, நிறைய பேருக்கு வரலன்ன உடனே பிஎல்ஓ நம்பரை ஃபுல்லா தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா பூத்துக்கும் தமிழக வெற்றி கழகத்தோட அந்த பூத் வாலண்டியர்ஸ் அதை எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் கொடுத்து, உங்களுக்கு வரலையா பிஎல்ஓ கூப்பிடுங்க, உங்களுக்கு வரலையா பிஎல்ஓ கூப்பிடுங்க, அவங்க வந்து தருவாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜை கொண்டு வந்தோம். இப்பதான் எல்லாருக்கும் அது வர ஆரம்பிச்சிருக்கு. அகைன் எங்க வாலண்டியர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் போய், உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியலையா எங்களை கூப்பிடுங்க, நாங்க வந்து ஃபில் பண்ணி தரோம். எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? அது எந்த கட்சி ஆட்கள்னாலும் பரவாயில்ல, தெரிஞ்சவன் தெரியாதவன் வேண்டியவன் வேண்டாதவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஜனநாயக கடமையாற்ற உரிமையை அவங்களுக்கு மீட்டு கொடுக்கறது எங்களுடைய பணி. தலைவர் சொல்லிட்டாரு, அதை தமிழகம் ஃபுல்லா நம்மளுடைய வாலண்டியர்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அதை செய்யல. திமுக எங்க வந்து வடக்க வந்து நார்த்ல பிஜேபி ஓட்சோரின்னு பிஜேபியை சொன்னாங்க, தமிழகத்துல ஓட்சோரி செய்யறதே திமுக தான். ரெண்டு விதத்துல பண்றாங்க. இல்ல சார், எப்படி நீங்க வந்து இவங்க எல்லாம் விஜய் ஆதரவாளர்கள், இவங்க எல்லாம் திமுக ஆதரவாளர்கள், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுங்க, அதெல்லாம் அவங்க அத்துப்படிங்க. திமுக ஒரு விதத்துல நல்லதோ கெட்டதோ நெகட்டிவோ பாசிட்டிவோ ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். திமுக அதிமுக போன்ற கட்சிகள் கீழே பிஎல்ஏல பயங்கர ஸ்ட்ராங்கு தான். ஏன்னா அவங்க 50 வருஷம் 75 வருஷம் கட்சி. அவங்க ஈச் அண்ட் எவ்ரி நுணுக் அந்த வார்டுல உள்ள அந்த பூத்துல உள்ள ஒவ்வொரு வீடை பத்தி அவங்களுக்கு தெரியும். யாரு திமுக காரங்க, யாரு திமுக ஆதரவாளர், யாரு அதிமுக, யாரு வேற கட்சி, யாரு மாறி வந்திருக்காங்க, யாரு வெளியூர்ல போய் ஓட்டு போடுவாங்க, எந்த இடத்துல உள்ள ஓட்டெல்லாம் இந்த தெருவுல இருக்கு ஓட்டர் ஐடியில, ஆனா அவங்க இங்க இல்ல, அவங்களுக்கு ஓட்டு போடும்போது எப்படி அவங்கள கூட்டு வரணும் எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. நீங்க வந்து ஏதோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத பாப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்லவே வேண்டாம். அதனால அவர்களுடைய அந்த திறமையை வச்சுக்கிட்டு இங்க அவர்களுக்கு தேவையில்லாத ஓட்டு வரவே கூடாதுங்கிறதுல ஃபார்ம் கொடுக்கறது இல்ல. அவர்களுக்கு தேவையான ஓட்டு வெளியூர்லயே இருந்தாலும் அந்த ஃபார்ம் எப்படியாச்சும் அவங்ககிட்ட போய் திரும்பி வந்துடுது. இந்த வேலையில அதாவது பிஜேபி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னாங்களோ அந்த வேலையை தமிழ்நாட்டில் ஓட்டை திருடுற வேலையை திமுக பார்த்துக்கிட்டு இருக்கு. இல்ல சார், அது என்னன்னா 2 கேள்வி இதுல. என்னன்னா திமுக வந்து கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. அதான் நீங்க சொல்றீங்க நல்ல கட்டமைப்புள்ள கட்சி அப்படிங்கறனால. விஜய் வந்து இத தாவேகா வந்து கொஞ்சம் பின்னரா தான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டாங்களோ. திமுக வந்து கொஞ்சம் முன்னாடியே அதை பிரெடிக்ட் பண்ணி இல்ல. நாங்க எப்போதுமே அரசாங்கம் அப்படின்னு தான் பார்ப்போம். திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் அப்படிலாம் பார்க்கல. இங்க உள்ள பிஎல்ஓக்கள் ஒழுங்கா பணி செய்வாங்க. பிஎல்ஓக்கள் அரசு ஊழியர்கள், அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கு, அது கரெக்டா நடக்கும் அப்படிங்கிறத நாங்க நம்புறோம், இப்பவும் நம்புறோம். ஆனா பிஎல்ஓக்கள் பெரும்பாலும் அரசு ஊழியர்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் டிஎம்கே சப்போர்ட்டரா இருக்காங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. அது கிரவுண்ட்ல உள்ள எல்லாருக்குமே தெரியும். அரசு ஊழியர்கள் எப்போதுமே இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா அது மாறிக்கிட்டு வருது. இருந்தாலும் அவர்களுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கு பாத்தீங்களா, இத்தனை நாளுக்குள்ள முடிக்கணும், ஏற்கனவே ஒரு வேலையை பார்க்கணும், இது இல்லாம எக்ஸ்ட்ரா மீட்டிங் அட்டென்ட் பண்ணணும், இது இல்லாம தெருவா போகணும். அப்போ அந்த இடத்துல அவங்க சோர்வா இருக்கிறதை திமுகவினர் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்திக்கோங்கன்னு தான் எலெக்ஷன் கமிஷனே சொல்லுது. எலெக்ஷன் கமிஷன் வாங்கிட்டு தான் வரணும்னு சொன்னாங்க. இல்ல சார், ஒரு நாளைக்கு இத்தனை ஃபார்ம்ஸ் 50 ஃபார்ம் ஒரு நாளைக்கு ஒரு பிஎல்ஏ 50 ஃபார்ம் கலெக்ட் பண்ணலாம். அவ்வளவுதான் செய்யணுமே தவிர கொண்டு போய் கொடுக்கிற வேலை அவங்க வேலை கிடையாது. வாங்கி வர்றது மட்டும் தான் அவங்க வேலை. ஒரு நாளைக்கு அதுவும் ஒரு பிஎல்ஏ 50 ஃபார்ம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து கொடுக்கலாம். ஆனா ஃபார்மை கொண்டு போய் கொடுக்கறதே இங்க பிஎல்ஏ தானே, திமுக காரங்க தானே கொடுக்குறாங்க. இல்ல அப்படின்னா ஒரு இடத்துல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கும்பலா உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் வர வைக்கிறாங்க. அப்ப அவனுக்கு எல்லாமே தெரியுங்க, யாரு எந்த வீட்டுல இருக்காங்க, எந்த தெருவுல இருக்காங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க. இதுலயே அவங்க ஊர்னவங்க எந்த ஓட்டு, அதாவது எங்க கூட்டத்திலே ஒரு அம்மா சொன்னாங்க, அது வந்து ரொம்ப கலோக்கியலான ஒரு கதை தான், ஆனா எல்லாரும் இதை வந்து கேள்விப்பட்டது தான். என் பொண்டாட்டி வந்து ஓட்டு போட்டு போயிட்டாங்களா அப்படின்னு ஒருத்தர் வந்து செக் பண்ணாராம். ஆமா இப்பதான் ஓட்டு போட்டு போனாங்க. அப்ப அவர் சொன்னாராம்,
நான் வந்து 4 வருஷமா ஆச்சு அவ செத்து. இப்போ வந்து ஓட்டு போட்டு போறான். என்ன மட்டும் பார்க்காம போறான். அந்த ஓட்டு திமுக ஓட்டு தான். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். திமுக காரன் செத்தவன் சாகாதவன் எல்லாமே அவனுக்கு தெரியும். எந்த ஓட்டு கள்ள ஓட்டு போடணும்னு அவனுக்கு தெரியும். அந்த வேலையை கரெக்டா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸ் திமுக தாங்க திருட்டு ஓட்டை கண்டுபிடிச்சதே. திருட்டு ஓட்டு கண்டுபிடிச்சது, ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, ஆட்டு மந்த மாதிரி அடைச்சு போட்டு ஓட்டு வாங்குறது எல்லாமே திமுக காரன் செய்யறது தானே. திமுக ஓட்டு திருடுறதுல நம்பர் 1. எப்படி பிஜேபி திருடன் ஓடிட்டு இவங்க தான் திருடுற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால திமுக அந்த எஸ்ஆரை எதிர்க்கிறதுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் அருகதையே கிடையாது. திமுக திருட்டு ஓட்டு கண்டுபிடிச்சவ இன்னைக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ற அந்த கீ அவங்க கையிலேயே கிடைச்சிருச்சு. வெளியில வேஷம் போட்டுக்கிட்டு அலைகிறாங்க. நாங்க எஸ்ஆரை எதிர்க்கிறோம், பாஜக உள்ள வந்துருச்சு, எஸ்ஆர் மூலமா எல்லாரையும் டெலிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க தான் இவங்களுக்கு தேவையில்லாத ஓட்டெல்லாம் டெலிட் பண்ற வேலை, தேவையானவங்க எங்க இருந்தாலும் அந்த ஓட்டை கொண்டு வர்ற வேலை, இல்ல ஆள் இல்ல அந்த இடத்துலயே கிடையாதுன்னா கூட அந்த ஓட்டை எப்படி உயிரோட வச்சுக்கணும் ஆள் இருக்கிற மாதிரி காட்டுகிறது. எல்லா வேலையும் அவங்க கையில அதிகாரம் இருக்கு, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எஸ்ஐஆர் எதிர்க்கிற வேலை திமுக பண்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி விஜய் வந்து வெளியிட்ட ஒரு வீடியோல வந்து டைரக்டா பாஜக அரசை குற்றம் சாட்டல, மத்தியில் ஆளும் அரசை எதுவுமே குற்றம் சாட்டல, தேர்தல் ஆணையத்தை குற்றம் சாட்டல, இந்த திமுக காரங்களை மட்டும் குற்றம் சாட்டுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா விஜய் முதல்ல அறிக்கை விட்டது வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தான். நேற்று ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அந்த ஈரப்பதத்தை வந்து 22% ஏற்ற சொல்லி அந்த கோரிக்கை வந்து நிராகரிச்சிச்சு மத்திய அரசு. அதை எதிர்த்து ஒரு அறிக்கை இல்லை. அடுத்து இந்த மெட்ரோ கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ வந்து நிராகரிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு அறிக்கையும் இல்லை. ஸோ பாஜகவை அணுகிறதுல ஒரு எதிர்ப்பு வந்து விஜய் வந்து தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இப்போ முக்கியமான 2 அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது கூட விஜய் அந்த அளவுக்கு எந்த கண்டன அறிக்கை வெளியிடலையே. அதாவது நீங்க வந்து சம்பிரதாயத்துக்கு ஒரு அரசியல் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு ஆள் கிடையாது. நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். நீங்க கேள்வி கேட்டீங்களா, அதுக்கு பதில் சொல்லணும்ல. நெல்லு விவகாரம் வந்து முதல்ல அதை வெளியில எடுத்துட்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். நீங்க வாரம் ஒரு தடவை ஒரு அறிக்கை விட்டு தான் அதை கொண்டு வந்து அப்படியே டைம் லைன்ல வச்சுக்கிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. நெல்லு விவகாரம் இந்த 40 ரூபா ஒவ்வொரு கூலியும் ஒவ்வொரு விவசாயத்திட்டையும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படிங்கிறத கொண்டு வந்ததே விஜய் அவர்கள் தான். அதுக்கப்புறமும் இப்போ சமீபத்தில் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு அறிக்கை விட்டாரு. அந்த அறிக்கையில என்ன சொன்னாரு, மழை பெய்யுது, வாங்கினதை ஃபுல்லா வெளியில வச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு தார்பாய் வாங்குறது கூட இந்த அரசுக்கு வக்கு இல்லையா அப்படிங்கறதே அவர் சுட்டி காட்டினாரு. எடப்பாடி பழனிசாமி நேர்ல போய் களத்துல நின்னு பாத்துட்டாரு. நீங்க வந்து விஜய் வந்து அறிக்கை விட்டான்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க வந்து ஒண்ணு இவருக்கு நீங்க ஏன் கீழே இறங்கி வரலான்னு கேட்பீங்க, இல்லன்னா ஏன் அறிக்கை விடலான்னு கேட்பீங்க. அறிக்கை விட்டாச்சுன்னு சொன்னா ஏன் மேல வரலாமீங்க. இல்லையே, நாங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னோம். திருவாரூர் மீட்டிங்ல யார் சொன்னது? திருவாரூர் மீட்டிங் தாங்க ஃபர்ஸ்ட் நெல்லை பத்தி பேசுனது. அது வந்து மழை வந்து இந்த இடத்துல பாதுகாக்கப்பட்ட ஈரப்பதம் வந்து அதிகரிக்கும். அதுதான் ஆரம்பம். அது ஆரம்பிக்க போய் தான் அது பேசு பொருளா மாறுச்சு. இங்க உள்ள நெல்லுல 40 ரூபா வாங்கி யாரு 40 ரூபா கொடுக்கானா அதான் ஃபர்ஸ்ட் மூட்டையை ஏத்துறாங்க. அப்ப கொடுக்காதவன் மூட்டை எல்லாம் வெளியில தான் இருக்குது. அப்ப அவன் தான் பாதிக்கப்படுறான். அதுதான் ஆரம்பம். அந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு போவாததும், கொள்முதலுக்கு போய் வெளியில காத்து கிடக்கிறதும் அந்த பேசிக் அந்த 40 ரூபாவால. அதுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு. அவனுக்கு தேவையானவனை எடுத்துக்கிறாங்க, தேவையில்லாத விட்டுறாங்க. அகைன் வாங்கின நெல்லையும் போய் முளைக்க வச்சதான் செஞ்சாங்க. கட்டமைப்பு, சரியான கட்டமைப்பு இல்லாம. கடன் வாங்கி உங்களால சம்பளம் கொடுக்க முடியும், கடன் வாங்கி வட்டி கட்ட முடியும், கடன் வாங்கி 1000 ரூபாய் எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஏன் உங்களால பேசிக் நீட்ஸ் நெல்லு எவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயிகள் உருவாக்குறாங்க. இதெல்லாம் இயற்கையை கொடுக்கிறது. இதை உங்களால செய்ய முடியுமா? விவசாயி தான் செய்ய முடியும். அப்ப அதை பாதுகாக்க வேண்டியது எவ்வளவு தேவையான ஒண்ணு. அதை விட்டுட்டு நீங்க கடன் வாங்கி பல திட்டங்களை திருடுறதுக்குனே போடுறீங்க. நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய வைக்க வேண்டியதானே, அந்த கட்டமைப்பை மேம்படுத்திருக்க வேண்டியதானே. இதை செய்யாத திமுகவை நம்ம கேட்கவே மாட்டோம். நாங்க தான் நெல் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறினதுக்கு காரணம் திரு விஜய் அவர்கள் தான். அதே போல மெட்ரோல உள்ள அரசியல் திமுக வெளியில எப்பவும் போல வேஷம் போடுற அரசியல் தான். மெட்ரோல உள்ளது எல்லாருக்குமே நல்லா தெரியும். மெட்ரோல நீங்க லெட்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது, 20 லட்சம் பேர் இருந்தா மெட்ரோ உண்டு அப்படிங்கிறது பேசிக் கண்டிஷன். அப்போ நம்ம வந்து கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் கேட்கும்போது நீங்க கொடுக்கும்போதே 20 லட்சம் பேர் இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, இங்க இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, வந்து போறவங்க இத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுங்க அப்படிங்கறதான் சொல்லியிருக்காங்க. கொடுக்க வேண்டியதானே. அகைன் அது வந்த தேதி 14ஆம் தேதி, அன்னைக்கே அதை வெளியெடுத்திருக்க வேண்டியதானே. ஏன் அன்னைக்கு வெளிவிடல? ஏன் பிரதமர் வந்தா மட்டும் வெளியிடணும்? அப்போ நீங்க பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மக்கள் தான் கிடைச்சாங்களா? இல்ல சார், இவங்க என்னைக்கு லெட்டர் வந்ததோ அன்னைக்கு விட்டுருக்கணுமா வேண்டாமா? அன்னைக்கு தானே விடணும். அந்த லெட்டர் வந்தது, அந்த லெட்டர் ஏன் அவங்க அனுப்புனாங்க எல்லாமே வெளியில நியூஸ்ல இருக்கு. அவங்க சொல்றது
இன்னும் சில இடத்துல எல்லாம் நீங்க மெட்ரோ கொடுத்துருக்கீங்க 20 லட்சம் பேர் இல்லாம அப்படிங்கிறதுக்கு கூட விளக்கம் கொடுத்துட்டாங்க. 20 லட்சம் பேர் இருக்கணும், அதை நீங்க எழுதி கொடுக்கறது இல்ல நீங்க கோரிக்கை வைக்கிறது, அந்த முறையான விஷயம் இருக்கு. அந்த முறையை நீங்க மாத்திக்கிட்டு நீங்களா ஒரு விஷயம் நாங்க ஆள் எத்தனை பேர் நீங்க எழுதி கொடுக்கல அதனால பர்மிஷன் தரலன்னு இதுக்கெல்லாம் சொல்றீங்க. அப்ப அதுக்கு நீங்க எவ்வளவு மெனக்கடணும்? அதுக்கு ஒரு அமைச்சரவை, அதுக்கு ஒரு செக்ரட்டரி, அதுக்கு ஒரு ஐஏஎஸ், இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா? இந்தியா முழுக்க 20 லட்சம் பேர் கீழே இருக்கிற நகரத்துல கூட மெட்ரோக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அது எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அங்க வசிப்பவர்கள் பிளஸ் அங்க வந்து டெய்லி வந்து போறவங்க அதெல்லாம் சேர்த்து கணக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கணக்கு கொடுக்கிறது கூட உங்களுக்கு லெட்டர் எழுத துப்பு இல்லையா? இல்ல அதுக்கு உண்டான அறிவு இல்லையா யாருக்குமே? எதுக்கு அமைச்சர், எதுக்கு அதிகாரிகள்? இதை வச்சு பாலிடிக்ஸ் மட்டும் பண்ண தெரியுது இல்ல? எப்படி ஒரு விஷயம் நமக்கு வேணுங்க, நம்ம மக்களுக்காக நம்ம பண்றோங்க. அப்போ நம்ம மக்களுக்காக கேட்கும்போது எவ்வளவு மெனக்கடல் வேணும். ஒரு விஷயம் நம்ம மத்திய அரசு போறோமோ இல்ல யார்கிட்டயும் என்ன கோரிக்கை வைக்கனாலும் நம்ம சாதாரண ஒரு லேமேன் நம்ம பகுதிக்கு ஒரு நல்லது செய்யணும். அப்ப கோரிக்கை வைக்கும்போது அந்த கோரிக்கையில என்னெல்லாம் இருக்கணும், அது எப்படியாச்சும் இங்க வர்றதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனையும் சொல்லணும்ல. நீங்க நிராகரிக்கிற மாதிரியே ஒன்று கொடுப்பீங்களா? இப்ப என்கிட்ட சாதாரண விஷயம், எத்தனை பேர் எழுதல லெட்டர்ல, அதனால சேலத்துல பர்மிஷன் கொடுக்கலன்னு இதுக்கு மட்டும் சொல்ல தெரியுதுல்ல. அப்ப அதுக்கும் சொல்லணும்ல, அதுக்கும் நீங்க செஞ்சிருக்கணும்ல. மதுரையில இத்தனை லட்சம் பேர் வாழ்றாங்க, கோயம்புத்தூர்ல இத்தனை லட்சம் பேர் வாழ்றாங்க, ஃப்ளோட்டிங் பீப்புள் இவ்வளோ இருக்காங்க, சுத்தி உள்ள எல்லா நகரத்துல இருந்து இங்க வந்து போறவங்க டோட்டலா ஒவ்வொரு நாளும் இவ்வளோ பேர் இங்க புலங்குறாங்க, அதுக்கு நீங்க மெட்ரோ அப்ரூவல் கொடுங்க அதானே கேட்கறாங்க. கொடுத்துருக்க வேண்டியதானே? அகைன் அதை கொடுத்துருக்கலாம். அகைன் இது ரிஜெக்ட் ஆன உடனே நீங்க தமிழ்நாட்டில் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு தானே லெட்டர் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு, சொல்லியிருக்க வேண்டியதானே? அதானே பாலிடிக்ஸ் பண்றது. அப்போ நீங்க பாலிடிக்ஸ் பண்ணும்போது இப்ப நீங்க கேள்வி கேட்கீங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்றாங்க நீங்க ஏன் பண்ணல, அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க நீங்க ஏன் அறிக்கை கொடுக்கல, அவங்க திருட்டுத்தனம் பண்றாங்க அது எங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எஸ்ஐஆர்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும், வேற வழியே கிடையாது. அது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, தளபதி சொல்லிட்டாரு, எல்லாரும் போய் எஸ்ஐஆர்ல ஒர்க் பண்ணுங்க. தெருவா தமிழக வெற்றி கழகம் போய்கிட்டு இருக்குங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் போய்கிட்டு இருக்கோம். ஃபார்ம் வந்துருச்சா, வரலையா, ஃபில் பண்ண தெரியுமா, தெரியாதா, எங்க ஆளுங்க லேப்டாப்போட டேபோட நிக்கிறாங்க, செக் பண்ணி கொடுக்குறாங்க. 2002 என்ன டீட்டெயில் இருக்கு, எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ப்ரூஃப் கொடுக்கணும். இப்போ நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டிசம்பர் 9ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வந்துடும். வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தோடனே யார் யாருக்கு இஆர்ஓ லெட்டர் கொடுப்பாரு, இல்ல வர சொல்லுவாங்க, என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, யார் என்ன ப்ரூஃபை சப்மிட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலும் ட்ரைனிங் கொடுத்து போய்கிட்டு இருக்கு. ஸோ பேக் ஹண்டில் நாங்கள் இன்னைக்கு எஸ்ஐஆருக்கு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எஸ்ஐஆர் வேண்டாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து எங்களுக்கு இல்லை. ஏன் வேண்டாம் அப்படின்னா இது குறுகிய காலமா இருக்கு. செத்து போனவங்களை நீக்கணும் அப்படிங்கிறதோ, ஷிஃப்ட் ஆனவங்களை கண்டுபிடிச்சு அவங்க எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு ஓட்டு கொடுக்கணுங்கிறதுலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் திமுக இந்த எஸ்ஆர்ஐ பயன்படுத்தி ஓட்டு திருட்டு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதையும் நாங்கள் கண்காணிக்கணும், அந்த வேலைகள்ல இருக்கிறோம். இந்த மீன் டைம் அடுத்து இனிமே வரப்போறிய எல்லா நிகழ்வுக்கும் எங்களுடைய தொண்டர் அணி தயாராக இருக்கிறது. தொண்டர் அணிக்கு ஃபுல் ஸ்விங்கில் அங்கே ட்ரைனிங் போய்கிட்டு இருக்கு. தொண்டர் அணி இனிமேல் இவர்கள் பாதுகாக்க கொடுக்குறார்களோ இல்லையோ தொண்டர் அணி பாதுகாக்க கொடுக்கும். ரொம்ப நாளா காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்துச்சு. நேற்று செல்வ பெருந்தகை முடிச்சு விட்டார்னு நினைக்கிறேன் அந்த இதை. அதாவது திமுக காங்கிரஸ் தான் கூட்டணியில் இருக்கும், வேற எதுவும் அந்த கூட்டணியில் எந்த சலசலப்பும் வராதுன்ற மாதிரி உதயநிதி சொல்லிட்டாரு. ஸோ இந்த ஸ்பெகுலேஷன் முடிஞ்சிருச்சா? தாவேகாக்கு ஓகே தனித்து தான் கிளம்ப போறோம், இல்லை மற்ற கூட்டணி கட்சி தான் வரப்போது, கண்டிப்பாக காங்கிரஸ் வராது அப்படின்னு ஒரு தெளிவு கிடைச்சிருச்சா? தாவேகாக்கு என்னைக்கோ தெளிவு கிடைச்சிருச்சுங்க, உங்களுக்கு தான் தெளிவு இல்லை. காங்கிரஸுக்கு வேணா தெளிவு இல்லாமல் இருக்கலாம், இல்லை இதை அரசியலாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தெளிவு இல்லாமல் இருக்கலாம். நாங்கள் தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோமே, நாங்கள் தான் கட்சி, எங்கள் கட்சி தலைமையில தான் கூட்டணி, யார் வேணாலும் வரலாம், வர்றவங்க கட்சி தலைமையை அப்ரோச் பண்ணுங்க, எங்கள் தலைவர் தான் சிஎம் வேட்பாளர்னு. இவங்க வர்றாங்க, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, நாங்கள் ஏதாச்சும் சொன்னோமா? இல்லை, அந்த சொல்ல வேண்டிய சூழ்நிலை இது கிடையாது. ஒரு பலம் தான் அந்த கட்சி வரல, நாங்கள் வாங்கணும் கூப்பிடல, வராதீங்கன்னு சொல்லலை. நீங்களா பேசிக்கிட்டீங்க, கொஞ்ச நாள் எடப்பாடி கூட சேர்த்து பேசுனீங்க, கொஞ்ச நாள் இவர் கூட சேர்த்து பேசுனீங்க, கொஞ்ச நாள் விசிகே கூட சேர்த்து பேசுறீங்க, எது கூடனாலும் நீங்க பேசிக்கிட்டே இருங்க. கூட்டணி பத்தி முடிவெடுக்க எங்களுக்கெல்லாம் டைம் இருக்கு, எங்களுக்கு நல்ல டைம் இருக்கு. அந்த டைம்ல தேவையான டயத்துல தலைவர் தெளிவா அறிவிப்பாரு. இன்னொன்னு, எங்களுக்கு தனியா நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்குங்க. மக்கள் ஆதரவு, ஏகோபத்திய ஆதரவு இருக்கு. இளைஞர்கள் ஃபுல்லா தலைவர் பின்னாடி இருக்காங்க, பெண்கள் ஃபுல்லா தலைவர் பின்னாடி இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு இந்த ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 கோடி ஓட்டு மக்கள், அந்த ஏஜ்ல உள்ளவங்க, அந்த மகளிர், இவங்க எல்லாமே தலைவர் பின்னாடி சாலிடா நிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் இன்னும் அவர் 27%, இவர் 22%, அந்த கட்சிக்கு 3%, இந்த கட்சிக்கு 1%, எல்லாம் சேர்த்துக்கிற போறோம் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க வந்து எவ்வளோ பெரிய அனலிஸ்டானாலும் இருந்துக்கோங்க. மதுரை மாநாட்டுல தலைவர் சொல்றதுதான், இந்த எலெக்ஷன் அரித்மேட்டிக் ஒர்க் ஆகாது. ஏன்னா திமுக வீட்டுல இருக்கிற ஓட்டும் தளபதிக்கு தான் விழப்போகுது. அதிமுக கிட்ட இருக்க ஓட்டும் தளபதிக்கு தான் விழப்போகுது. எல்லா இளைஞர்களும் தயாராயிட்டாங்க. அவங்க பெற்றோர் இளைஞர் சொல்றதான் கேட்க போறாங்க. அவங்க சொன்ன என் பையன் சொன்னதுக்காக நான் ஓட்டு போட போறேன்னு வந்து ஓட்டு போட்டு போறாங்க. நீங்க என்ன டிராவல் பண்ணாலும் உங்க கூடயே தான் இருப்பாரு ஒருத்தர். உங்க கூடயே கட்சிக்காரரா கூட இருப்பாரு. உங்க பஸ்ல வந்து எங்க பார்த்தா நான் அமுக்க போறாரு. அதனால இதை மாற்றவே முடியாது. 2026 மிகப்பெரிய மாற்றத்துக்காக தமிழ்நாடு காத்திருக்கு. தளபதி ஆட்சி அமைக்க போறார். தளபதி தலைமையில தமிழகம் தலை நிமிர போகுது. சரி, ஓகே. ரொம்ப விரிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை வணக்கம்.